தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு காட்டின் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரமானது இருந்தது. அந்த மரத்தில் வாழும் ஒவ்வொரு காட்டுப்பறவை எப்போதுமே மிகவும் சுறுசுறுப்பாகவும் நேர்மையற்ற செயல்களை கண்டால் கடுமையாக சத்தமிட்டு எச்சரிக்கும் குணம் கொண்டதாகவே அந்த ஒரு பறவையானது இருந்தது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏன் தெரியாதவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட அதனை உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஒரு முறை அந்த ஒரு பறவையின் கூண்டிற்கு ஒரு நச்சு பாம்பு நுழைய முயன்ற போது பறவை தனது சிறகுகள் அதிர கண்கள் சிவக்க கோபத்துடன் சண்டையிட்டு பாம்பை விரட்டி அடித்தது. மரத்தில் இருந்த மற்ற விலங்குகள் இந்த பறவைக்கு எப்பொழுதும் எவ்வளவு கோபம், எவ்வளவு அகங்காரம் என்று உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் இதுவரைக்கும் அந்த ஒரு பறவையை அனைவருமே விமர்சித்து கொண்டும் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு போராட்டத்தின் போது பாம்பின் நச்சு பற்கள் பட்டு அதனுடைய இடது சிறகானது கடுமையாக காயப்பட்டதையும், நள்ளிரவில் அந்த ஒரு பறவை வலியால் துடித்துடித்து தனது கூட்டுக்குள் அமர்ந்து கண்ணீர் சிந்தியதையும் எந்த ஒரு ஜீவனுமே அதுவரைக்கும் பார்க்கவில்லை. அதுபோலத்தான் தனுசு ராசிக்காரர்களின் கோபமும் ஒரு நியாயமான பறவையை போன்றதாகத்தான் இருக்கும். உங்களுடைய கோபத்தை மட்டுமே இந்த உலகம் பார்க்கிறதே தவிர அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயமான வழியையும் கண்ணீரையும் யாருமே இதுவரைக்கும் கவனித்ததே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது, எந்த அளவுக்கு அனைவரையும் நீங்கள் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று கட்டளை இடுகிறீர்கள் என்பது மட்டுமே மற்றவங்களுக்கு தெரியுமே தவிர அதற்கு பின்னாலேயோ அதற்கு முன்னாலேயோ நடந்ததை பற்றி அனைவரும் எதுவுமே நினைத்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்க எவ்வளவோ தடைகளையும் எவ்வளவோ வழிகளையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தாங்கியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில உண்மைகளாக இருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த 5 விதமான விஷயங்களை பற்றித்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். 1. குடும்பத்தின் அநியாயங்களை நீங்கள் எதிர்க்கும் போது, குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறான ஒரு பாதையில் செல்லும் போது அல்லது சோம்பேறித்தனமாக இருக்கும் போது நீங்கள் கோபத்துடன் இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள கத்தை கொண்டும் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் வாழ்வு சீரழிய கூடாதே என்ற ஆதங்கத்தில் நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் யாருக்கும் இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. அந்த ஒரு கண்ணீரானது தெரியாமல் இதுவரைக்கும் உங்களுக்கு வழிகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். இது முதல் விஷயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். 2. பணியிடத்தில் நேர்மைக்காக நீங்கள் போராடும் போது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோ அல்லது மேல் அதிகாரிகளோ தவறு செய்யும் போது முகத்திற்கு நேராக நீங்கள் கோபத்தை காட்டிவிடக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதனால் உங்களுக்குள்ள கோபக்காரர் என்ற ஒரு பட்டம் கிடைக்குமே தவிர உங்களுடைய நல்லெண்ணம் யாருக்குமே இதுவரைக்கும் புரிவதே கிடையாது. அந்த நல்லெண்ணங்கள் இதுவரைக்கும் புரியாமல் உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களையும் வழிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். 3. அன்பானவர்களின் ஒரு அலட்சியம். நீங்கள் உயிராக நினைக்கும் நபர் உங்களை ஏமாற்றும் போது அல்லது பொய் சொல்லும் போது உங்களுடைய கோபம் எரிமலையாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களை விட்டு விலகிய பின் தனியறையில் நீங்கள் உடைந்து அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். 4. யாரும் உங்களுக்கு உதவாத ஒரு நேரத்தில் யாராவது உங்களிடம் வந்து உதவி கேட்கும் போது எழக்கூடிய எரிச்சலில் நீங்கள் கோபப்படவோ ஆரம்பிப்பீங்க. ஆனால் நம்மால் உதவ முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் உங்களுக்குள்ள நீங்களே இரத்த கண்ணீரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வடித்திருப்பீங்க. 5. உங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கானது ஏற்படும் போது உங்களுடைய கௌரவத்தை யாராவது உரசினால் அம்பு போல வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடுவீங்க. ஆனால் அந்த ஒரு அம்பு போல நீங்கள் வார்த்தைகளை விட்டு விடும்போது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அவ்வளவு வலிகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் நம்மை இப்படி பேசி விட்டார்களே என்ற மனக்காயத்துடன் பல இரவுகள் தூக்கமில்லாமல் நீங்கள் தவித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நபர்கள் நீங்கள் உடனே கோபப்படுவதை மட்டுமே தான் பார்க்கிறார்களே தவிர அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத ஒரு தனலாபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் வராது என்று கைவிட்ட பழைய கடன்களும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் மாபெரும் ஒரு பணவரவானது ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் யாவுமே அடையவும் ஆரம்பிக்கும். மாபெரும் பதவியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களை தேடி
மாபெரும் ஒரு பதவி உயர்வும் பலரை வழிநடத்தக்கூடிய அதிகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்கள், உங்களை ஏளனமாக பேசியவர்கள் அனைவரின் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுடைய காலடியில் வந்து நிற்கக்கூடிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடந்துவிடும். நீண்ட நாள் கனவாக இருந்து வந்த சொந்த வீடு வாங்குவது, புதிய சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அதிலும் நீங்கள் பணத்தை செலவிடலாம். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வீட்டு உபயோக பொருட்களுக்காக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. அது உங்களுக்கு புது வீடை வாங்கி அதற்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்கலாம். அல்லது உங்களுடைய வீட்டில் போதுமான அளவுக்கு தேவையான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாங்க வேண்டும் என்று ஒரு பொருட்கள் இருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கலாம். அதில் எந்தவிதமான தவறுகளுமே இருக்காது. உலகியல் இன்பங்களை அனுபவிப்பதற்கான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் பெருகிவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர் அல்லது ஒரு உறவினர் மூலம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையுடன் நீங்கள் இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சில இடங்களில் பணமானது முடங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா இருக்கவும் செய்யும். அதனால் பணம் விஷயத்தையும் கவனமாக நீங்கள் இழுத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பகல் பொழுதில் அரசு சார்ந்த விவகாரங்களுக்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல நேரிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். இருப்பினும் இறுதியில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய சதி திட்டங்கள் அனைத்துமே எதிர்கொண்டு நீங்கள் வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். தந்தையார் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அந்த பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுடைய இதுவரைக்கும் சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலும் போதுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்குள் போதுமான அளவுக்கு வெற்றியும் நன்மைகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். தொலைதூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேலோங்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கி போதுமான அளவுக்கு நன்மைகளானது கிடைக்கும். பெரியோர்களின் ஆசையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் இனிமே போக போக ஆரம்பிப்பீங்க. புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். இனிமே வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தானாகவே கிடைத்துவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நிச்சயமா போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அந்த பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுடைய இதுவரைக்கும் சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலும் போதுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்குள் போதுமான அளவுக்கு வெற்றியும் நன்மைகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். தொலைதூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேலோங்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கி போதுமான அளவுக்கு நன்மைகளானது கிடைக்கும். பெரியோர்களின் ஆசையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் இனிமே போக போக ஆரம்பிப்பீங்க. புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டுவிடும். இனிமே வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தானாகவே கிடைத்துவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா இனிமே போக